வணக்கம் கவின் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு கவின் vlogs. ஓகே, நம்ம நார்மலாக எடுத்து பார்த்து கொண்டோம்டா வடக்கு கிழக்கு இலங்கையில் ஈழம் எனப்படுகின்ற அந்த வடக்கு கிழக்குலையும் வந்து தமிழ் மொழி பேசக்கூடிய இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் என்ற வழிபாட்டு தலங்கள், அதாவது வந்து ஆலயங்கள் அல்லது ஒரு கிராமிய வழிபாடுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடிய நிறைய வகையான ஒரு கலாச்சார பண்பாடுகள் இப்போ வரைக்கும் பேணப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு இடம்தான் வடக்கும் கிழக்கும். அந்த வகையில கிழக்கு மாகாணத்துல திருவோணமலை என்ற மாவட்டத்துல வருஷத்துக்கு ஒரு முறை கதவு திறக்கப்பட்டு பூசை நடைபெறுகிற ஒரு வித்தியாசமான கலாச்சார பூஜை புனஸ்காரங்களை கொண்ட ஒரு ஆலயத்துக்கு தான் நாம போக போறோம். இந்த ஆலயம் வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் கதவு திறக்கப்பட்டு இன்னொரு ஆலயத்துல இருந்து விக்கிரகங்கள் கொண்டு வரப்பட்டு பூஜை செய்யப்படுகிற ஒரு வித்தியாசமான ஒரு ஆலயம். இதுல வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூடுவாங்க. ஏனென்றால் ஒரு அருள் மிகு நிறைந்த ஒரு பத்தினி அம்மன் ஆலயம். அந்த ஆலயத்துக்கு தான் நாங்க இப்ப போக போறோம். அந்த ஆலயத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்னென்ன மாதிரியான பூஜை நடவடிக்கைகள், என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தான் தரப்போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு விதமான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கவின் ஸ்குவாட், இப்போ நம்ம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா பாலம் போட்டாறு ஆலயத்துக்கான மெயின் வீதி, அதாவது பிரதான வீதியில நிக்கிறோம். இந்த பிரதான வீதியில ரெண்டு பக்கங்களும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் ரோட்ல போட்டிருக்கிறாங்க. ஏன்னா வந்து இங்க பெரும்பாலான பார்க்கிங் வசதிகள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாவே இந்த ஆலயம் வருடத்துக்கு ஒவ்வொரு நாளும் திறக்கப்படும் என்ற இதுக்கான ஒரு பார்க்கிங் வசதிகள் ஏதாவது செய்து வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தானே திறக்கிறன்றதால இதுக்கான சரியான பார்க்கிங் வசதிகள் வந்து இல்லை. இதால வந்து பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் ரோட்ல போட்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நடந்து போனோம், 100 மீட்டர் நடந்து போனோம்னா இந்த பாலம் போட்டார் ஆலயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இங்கால பக்கம் ஒரு எக்கச்சக்கமான கடைகள் எல்லாம் வந்துருக்கு. ஏன்னா வந்து லட்சக்கணக்கான மக்கள் வாரதால இங்கே வந்து வியாபாரம் போகும், அதாவது நல்ல சேல்ஸ் போகும்ன்றதுக்காக நிறைய வகையான கடைகள், நிறைய கடைகள் வந்து இங்கே சைடில் போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆலயத்திற்கான முக்கிய அம்சம் என்னென்று கேட்டீங்கன்னா திருவோணமலை தம்புலகாமம் ஆதிகோணேஸ்வரர் என்ற ஒரு ஆலயம் இருக்குது. மிகவும் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு அருள்மிகு ஆலயம். அந்த ஆலயத்துல இருந்துதான் இதுக்கான விக்கிரகங்கள் கொண்டு வரப்பட்டு, பத்தினி அம்மனுடைய விக்கிரகங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த ஆலயத்துக்கு இந்த வைகாசி விசாகம், அதாவது இந்த வைகாசி பொங்கல் அன்று வந்து இந்த வைகாசி விசாகம் அன்று இந்த கோயில் திறக்கப்பட்டு இந்த விக்கிரகங்கள் இங்கே வைக்கப்பட்டு பூசிக்கப்படும். இதுக்கான மடைப்பட்டி திருவோணமலை பத்திரகாளி அம்மன் ஆலயம் இருக்குதானே, அங்க இருந்து இந்த மடைப்பட்டி இங்க கொண்டு வரப்பட்டு அந்த மடைப்பட்டியில இருந்து பொங்கல் வச்சு இந்த பொங்கலை வந்து பத்தினி அம்மனுக்கு படைக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்குது. இதுக்காக வந்து வேறு வேறு மாவட்டங்கள் மாகாணங்கள்ல இருந்து பல மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த ஆலயத்தின் அந்த உற்சவத்தை வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க. முக்கியமா இந்த பத்தினி அம்மன் வழிபாட்டுல வந்து சிங்கள மக்களுக்கு வந்து அதீத நம்பிக்கை இருக்குது. நார்மலாவே பத்தினி அம்மன் அவங்களுக்கு கொஞ்சம் பயம். அதால வந்து முஸ்லிம்ஸ், இந்து, கிறிஸ்தவம், சிங்களம் என்று சொல்லி வெவ்வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் வெவ்வேறு மதங்களை பின்பற்றக்கூடிய மக்களும் இந்த ஆலயங்களுக்கு வந்து போற பழக்கம் இருக்குது. இங்க நீங்க நார்மலாவே ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழ் மக்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய இந்து மக்கள் வாராங்களோ அதே அளவுக்கு சிங்கள மொழி பேசக்கூடிய சிங்கள மக்களும் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய காட்சிகளையும் காணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கலை வரும் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும், சாமி கலை வரும், உரு ஏறுவாங்க. அதாவது வந்து ஆக்களுக்குள்ள வந்து உரு வரும். அந்த உரு வந்து சிங்கள மக்களுக்கு கூட வந்து நாங்கள் பார்க்கலாம். சிங்கள மக்களுக்கு கூட அந்த கலை வந்து சாமி ஆடுற அந்த காட்சிகளை கூட இந்த ஆலயங்களில் பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆலயம் வந்து மிகவும் அருள் நிறைந்த ஒரு ஆலயம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்களில் வந்து காவடி, துலா காவடி, பால் செம்பு, கற்பூர சட்டி என்று சொல்லி எக்கச்சக்கமான நேர்த்திக்கடன்கள் வந்து வந்த வண்ணமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஆலயம்ன்றதால தான் அவரோட நேர்த்திக்கடன்கள் அப்படி வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அன்றைய நாள் இரவு வந்து தீமிதிக்கிற ஒரு நேர்த்திக்கடன்களும் இடம்பெறும். அதை நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன்.
அதுக்கு பிறகு வந்து இந்த சாமி வந்து இந்த கோயில் வளாகத்தை சுற்றி திரும்பி வந்து பத்தினியம்மன் நாளையத்துக்குள்ளே போயிடுவா. இது வந்து விடிய விடிய இந்த பூசை நடக்கும் என்று சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் ஒரு நாளும் நின்று பார்த்தது இல்லை. நான் ஒரு 9-10 மணியோட வாரேன்னா நான் விடிய விடிய பூசை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூசை முடிஞ்சோடனே வளம மாதிரியே ஆலய சாமியை கொண்டு வந்து தாதி கான்சரில் வச்சுட்டு எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு அந்த கதவை பூட்டிட்டு போயிடுவாங்க. நீ அடுத்த வருஷம் வந்து தான் இந்த கோயிலை திறப்பாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கலாச்சார, அதாவது பூசை புனஸ்காரங்களுடைய ஒரு ஆலயம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா திருகோணமலையிலேருந்து தமிழகாமம் போகிற ரோட்டில் வந்து ஒரு 12-20 கிலோமீட்டர் என்ன அந்த கேப்பில் வந்து இந்த ஆலயம் இருக்குது. பத்தினியம்மாளே தாயா நீண்ட ஊரை